என்ட்ரன்ஸ்லேருந்து ஒரு 1/4 கிலோமீட்டருக்கு வீடுகளே இல்லை பாருங்கள். எல்லாம் க்ரீனரியாக தான் இருக்குது. ஆனால் பயம்னா எதுவுமே கிடையாது. ஏன்னா உள்ளே வரணும்னா 6 மணிக்கு மேலே ஆக்சஸ் இருக்கணும். கேட் க்ளோஸ் ஆகிடும். ஆக்சஸ் இருந்தால் மட்டும்தான் உள்ளே வர முடியும். இல்லை நம்ம ஆக்சஸ் இருக்கணும், நம்மளுக்கு கால் பண்ணணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது அப்பார்ட்மெண்ட்ஸ் கம்யூனிட்டி தான். பட் இதில் வந்து 1000 ஹவுசஸ் இருக்கும். லாஸ்ட் டைம் எங்கள் பிள்ளைங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா ரெண்டல் கம்யூனிட்டியில் இருந்தாங்க. அது ரெண்டல் கம்யூனிட்டினா மொத்த வீடுமே அந்த 1000 ஹவுசஸும் ஒரே ஓனர்துன்னாங்க. பட் இந்த வீடு வந்து நம்ம தனியாக வாங்கிக்கிற மாதிரி இருக்குன்னு பாருங்கள். இந்த பின்னாடி சைடு இது ஃப்ரண்ட் சைடு பார்த்திங்கன்னா எல் ஷேப்பில் வரும். இங்கே 10 வீடு கீழே 10 வீடு மேலே, அந்த மாதிரி அந்த சைடு 10 10 60 வீடு வரும். இங்கே 3 போஸ்ட் மாதிரி நிற்குது பார்த்திங்களா, அது வந்து போஸ்ட் பாக்ஸு. 20 60 வீட்டுக்கும் போஸ்ட் பாக்ஸ் இருக்கும். உங்கள் வீட்டோட நம்பருக்கு சின்ன லாக் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் லாக் எடுத்துகிட்டு போய் போஸ்ட் வந்திருக்கால உங்கள் பாக்ஸ் மட்டும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். முடிஞ்சால் நான் வந்து அது ஒரு வீடியோ, சின்ன ஷார்ட் வீடியோ போடுறேன் எனக்கு டைம் கிடச்சிதுன்னா. பாருங்கள், ரொம்ப நீட்டாக இருக்கும். ஃப்ரண்ட் இந்த 60 வீடுக்கும் ஃப்ரண்ட் எப்படி இருக்கும், பேக் சைடு அதுக்கு தனித்தனியாக இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு இடம் மேடுமாக இருக்கும், பள்ளமாக இருக்கும், அந்த ஆக்சஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும். மழை பெஞ்சாலும் தண்ணி எங்கேயுமே நிற்காது, அந்த ஸ்லோப்பில் போகிற மாதிரி இருக்கும். ஒரு கம்யூனிட்டிக்கும் ஒரு க்ளப் ஹவுஸ் இருக்கும். அங்கே வந்து ஜிம்மு எல்லாமே இருக்கும், எல்லா ஆக்சஸ்ஸு, ஸ்விம்மிங் பூல் எல்லாமே இருக்கும். நம்ம கார்டு எடுத்துகிட்டு போய் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து இந்த இடம் வந்து ஃபுல்லாகவே லேக்ஸ். இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா கம்யூனிட்டிலும் கம்பல்சரி 1 அல்லது 2 லேக் இருக்கும். அதேமாதிரி ஒரு பார்க் இருக்கும், கிட்ஸ் பார்க் இருக்கும் விளையாடுறதுக்கு. ரொம்ப நீட் மெயின்டெனன்ஸாக இருக்கும் எல்லாமே. அதே மாதிரி இந்த செடி இவ்வளோ புல்லெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, க்ரீனரியாக எல்லாமே 2 நாளைக்கு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சம்மராக இருந்ததுன்னா தண்ணி விட்டுட்டே இருப்பாங்க. அதுதான் பார்க். அந்த கார்னரில் இருக்குது பாருங்கள் பார்க்கு. அதேமாதிரி வெளில வர இடத்துல இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து லேக்கை சுற்றியும் வாக் பண்ணலாம். இந்த லேக்கை பார்த்திங்கன்னா இப்போ சம்மர்ன்றதுனால தண்ணி இருக்குது. வின்டரில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரோசனாக இருக்கும். அதுவும் பார்க்கறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்தது அப்பார்ட்மெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக நீட்டான மெயின்டெனன்ஸ், எவ்வளோ க்ரீனரியாக வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். அடுத்தது நம்ம வந்து இண்டிவிஜுவல் கம்யூனிட்டி போகலாம். அதுலேயும் இண்டிவிஜுவலில் நம்ம பார்க்க போகிறது அடுத்தது பார்த்திங்கன்னா ரோ ஹவுசஸ் ஆர் அட்டாச்டு ஹவுசஸ்ன்னு சொல்லுவோம். இதில் அட்டாச்டு ஹவுசஸ்னால் 4 வீடு ஒன்றா சேர்ந்துருக்கும், வாலும் ஷேர் பண்ணிகிட்ருப்பாங்க. தனி இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான், பட் ஒரு 4 வீடு ஒன்றா சேர்ந்து வரும். அதுதான் அட்டாச்டு ஹவுசஸ் ஆர் ரோ ஹவுசஸ்ன்னு சொல்லுவாங்க. இது பாருங்கள், இதுவும் எவ்வளோ இடம் காலியாக இருக்குது. வீடு இடத்தை விடுற இடம் பாருங்கள், ரொம்ப காலியாக இருக்கும். எல்லா வீடும் அட்டாச்சாக இருக்கும் பாருங்கள். 2 கார் நிறுத்துகிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். பட் இது 4 5 வீடும் அட்டாச்சாக இருக்கும். திருப்பி ஒரு கேப் வரும். திருப்பி பார்த்திங்கன்னா ஒரு 4 வீடு அட்டாச்சாக இருக்கும். திருப்பி கேப் வரும். அது ஷேப்பே இருக்காது. ஒரு எல்ல வரும், திருப்பி ஒரு தெரு மாதிரி போகும், ஒரு குறுக்கில் போகும். எங்கெங்கே அது எனக்கு ஸ்ட்ரக்சர் எனக்கு சொல்ல தெரியலைங்க. பட் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. இதுவும் நல்ல க்ரீனரி, சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். அந்த வாக்கிங் ட்ராக்கில் அழகாக நடந்து போகலாம். பட் அதர் கம்யூனிட்டி இருக்கிறவங்க இங்கே வந்து நடக்கக்கூடாது பாருங்கள். அந்த போஸ்ட் பாக்ஸஸ் அந்த 5 வீட்டுக்கும் சேர்த்து முன்னாடி வச்சுருக்காங்க. இது மாதிரி எல்லா கம்யூனிட்டியும் சரி, நீங்கள் இண்டிவிஜுவலாக இருக்கட்டும் எங்கே இருந்தாலும் இந்த தெரு முனையில் வச்சுருவாங்க. உங்கள் வீட்டு வாசலில் போஸ்ட் கொண்டு வந்து போடுற வேலைலாம் இங்கே இருக்காது. இது வந்து நம்ம இந்த பார்த்தது அட்டாச்டு ஹவுசஸ், 4-5 வீடு சேர்ந்து வர்றது அட்டாச் ஹவுஸ். அடுத்தது வந்து கொஞ்சம் தள்ளி ஒரு இண்டிவிஜுவல் கம்யூனிட்டி போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு 2 மினிட்ஸ் தான் ஒரு இண்டிவிஜுவல் கம்யூனிட்டி போய் பார்க்கலாம் அப்படின்னு நான் கிளம்பணும். இந்த இண்டிவிஜுவல் கம்யூனிட்டியில் பார்த்திங்கன்னா என் பிள்ளையோட ஃப்ரெண்ட் இருக்காங்க. அதனால் அப்படியே உள்ளே போயிட்டு கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு அவங்களையும் பார்த்த மாதிரி ஒரு ஹை சொல்லிட்டு கிளம்பணும். ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பெரிய பெரிய வீடுங்க, கொஞ்சம் லக்ஸூரியஸ் கம்யூனிட்டி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இடம். ஒரு வீட்டுக்கும் அடுத்த வீட்டுக்குமே உங்களுக்கு நிறைய டிஸ்டன்ஸ் இருக்கும். நம்ம என்ட்ரன்ஸில் என்ட்ரு பண்ணுறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதுவும் மெயின்டெனன்ஸ் எல்லாமே சொல்லவே வேண்டாங்க. ஒரு இடம் கூட குப்பை பார்க்க முடியாது, எதுவுமே பார்க்க முடியாது. ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு தெரு பாருங்கள், அந்த மெயின்டெனன்ஸ் பாருங்கள், உங்களுக்கு அவ்வளோ க்ளீனாக இருக்கும். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு வீடும் ஸ்ட்ரக்சர் வந்து சிலது வந்து ஸ்ட்ரக்சர் அவங்களே வச்சுருப்பாங்க, சிலது வந்து நம்ம வேணுன்ற மாதிரியும் கட்டி தருவாங்களாம். ஆனால் லாஸ்ட் டைம் நான் வந்து என்ன பண்ணேன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு போய் பார்த்தேன். பட் அப்போ எனக்கு இந்த ஐடியா இல்லை, அதனால நான் அதை கேப்சர் பண்ணல. பட் ரொம்ப எவ்வளோ பெரிய வீடு இருந்தாலும் 6 மாதத்தில் முடிச்சிடுவாங்க. இங்கே எல்லாமே உடன் ஹவுஸ் தானே. இது பாருங்கள், தனியாக இருக்கும் வீடு. சில வீடு வந்து ஸ்ட்ரக்சர் நம்ம டிசைன் பண்ணியும் கொடுப்போம், சில வீடு அவங்க டிசைன்ஸே இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். எல்லாமே அவ்வளோதான். ஒரு வீட்டுக்கும் அடுத்த வீட்டுக்கும் எவ்வளோ கேப் இருக்கும் பாருங்கள். ஃப்ரண்ட்டும் நிறைய இடம் இருக்கும். கார் பார்க்கிங் 2 விட்டுக்கலாம், வெளியில் 2 கார் பார்க்கிங் விட்டுக்கலாம். பேஸ்மெண்ட்டும் இருக்கும், பின்னாடி லானும் உங்களுக்கு இடம் இருக்கும். நல்ல ஸ்பேஷியஸான லக்ஸூரியஸ் கம்யூனிட்டி இது. பட் இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான். 5 பெட்ரூம் நினைக்கிறேன், 5 பெட்ரூம் அண்ட் 5 பாத் இருக்கும். கீழே ஒரு அண்டர்கிரவுண்ட் பேஸ்மெண்ட் இருக்கும். உள்ள 2 கார் பார்க்கிங், வெளியில் நீங்கள் விட்டுக்கலாம். பின்னாடி வந்து நீங்கள் ஓப்பன். இங்கே வந்து சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா பசங்களுக்கு விளையாடுற ஏரியா கூட பின்னாடி வச்சுப்பாங்க. பட் காமன்
ப்ளே ஏரியாவும் இருக்கும். இது கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா காமன் ப்ளே ஏரியாவும் இருக்கும், பார்க் எல்லாமே இருக்கும். இருந்தாலும் சிலர் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பின்னாடி பார்பிக்யூ செக்ஷன் அந்த மாதிரி நிறைய போட்டு பின்னாடி ஊஞ்சல், அந்த பசங்க அது குதித்து விளையாடுற ஸ்விங்கு அந்த மாதிரிலாம் போட்டு வச்சுருப்பாங்க. நல்ல ஒரு செட்டப்பே இருக்கும். உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு 5-6 டேபிள் இருக்கிற மாதிரி கூட போட்டிருப்பாங்க. சம்மரில் ரொம்ப நல்லாயிருக்கும். வின்டர் டைமில் பார்த்திங்கன்னா ஸ்னோவெல்லாம் இருக்கும்போது இந்த மரத்துலலாம் அழகாக அந்த ஸ்னோ ஓட்டிட்டு பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் ஸ்னோ முடிகிற சீசனில் பூ பூக்க ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு பூக்கிற பூ கொஞ்சம் பிங்க்காக தெரியும், அப்புறம் ஒயிட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் எல்லோ. ஒரே மரத்துலேயே இத்தனை நான் பார்த்துருக்கேன். பட் எனக்கு அது போன வருஷம் எனக்கு அதில் கேப்சர் பண்ணேன். பட் அந்த வீடியோஸ் எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. பட் அதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்றது ரொம்ப ஃபீல் இருக்கும். தேடி பார்க்கணும், கூகுள் ட்ரைவில் தேடுவேன், பட் கிடைக்காது. கிடைச்சா நான் வேணால் ஷேர் பண்ணுறேன். இது எல்லாமே பார்க்கறதுக்கு பாருங்கள், அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தது. அது அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி, அவங்கவுங்க டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வீடு பிளான் நம்மளும் கொடுக்கலாம். பட் அவங்க பிளான் வச்சுருப்பாங்க. ஒரு சிலது ஸ்டாண்டர்ட் பிளான் தான் இருக்கும். அந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு பெருசு வேணும், இல்லை கொஞ்சம் குட்டியாக வேணுன்றவங்க, கார்னர் இருக்கிறவங்களுக்கு ரேட்டு ஜாஸ்தி. அந்த மாதிரி டிபெண்ட்ஸ் அப்பான் இந்த ஏரியா எடுக்கிறோம், அந்த கார்னர் பீஸ் எடுக்கிறோம் அப்படின்னு நம்ம ஊரை மாதிரி தான் எல்லாமே, அதுக்கேற்ற மாதிரி தான் ரேட்ஸு. இது வந்து மிக்ஸ்டப் கம்யூனிட்டிங்க. அப்படின்னா இங்கிலீஷ்காரங்களும் இருக்காங்க, நம்ம இந்தியன்ஸ் இருக்காங்க, சைனீஸ் இருக்காங்க, அந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ்டப்பு. சிலது வந்து நிறைய பார்த்திங்கன்னா இந்தியன் கம்யூனிட்டியாக நிறைய விரும்புவாங்க. யூஎஸை பொறுத்த வரைக்கும் இந்தியன் கம்யூனிட்டி ரொம்ப விரும்புவாங்க. ஏன்னா நாளைக்கு பசங்க வளரும்போது அந்த கல்ச்சர் இருக்கும் அப்படின்ட்டு இந்தியன் கம்யூனிட்டி விரும்புகிறவங்க இருப்பாங்க. பட் மொத்தமாக இந்தியன் இருக்காது, ஒரு 60% 70% இந்தியன் கம்யூனிட்டியாக இருக்கும், மிச்சம் அதர் கம்யூனிட்டிஸ் மிக்ஸ் ஆகிருக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது கெட் டுகெதர்ஸ், பார்ட்டிஸு அந்த மாதிரிலாம் நல்லாயிருக்கும். சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் கொடுங்க. நெக்ஸ்ட் வீக் ஒரு ஹவுஸ் வார்மிங் இருக்குது, நான் முடிஞ்சால் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட அழகாக கேதர் பண்ணிக்கிறாங்க. குட்டி குட்டி ஃபங்க்ஷன் கூட நம்ம ஊரில் கூட நம்ம செலிப்ரேட் பண்ணுறதில்ல, அவ்வளோ நல்லா செலிப்ரேட் பண்ணாங்க. ஒரு வரலட்சுமி விரதமாக இருக்கட்டும், ஒரு பாபா பூஜையாக இருந்தாலும் எல்லோரையும் கூப்பிட்டு செய்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே மிங்கிள் ஆகி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா வேறு ஆப்ஷன் கிடையாது, சொந்தக்காரங்க வர முடியாது இல்லையா, ஃப்ரெண்ட்ஸை வச்சுட்டு. ஒரு வீடுமே சூப்பராக இருக்கும். ஒரு சில வீடுகள் தனித்தனி வீடுகளும் ரொம்ப நல்லாயிருக்கும். 10 ஏக்கர்லலாம் வாங்கிட்டு தனியாக ஒரு வீடு கட்டுறவங்களெல்லாம் கூட பார்த்துருக்கேன். பட் நம்ம அவங்க யாரும் தெரியாது, ரோட்டில் போகும்போது நான் பார்த்துருக்கேன் நிறைய. அந்த மாதிரி 10 ஃப்ரண்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இடம் காலி விட்டுருப்பாங்க. நடுவில் வீடு இருக்கும், பின்னாடியெல்லாம் காலியாக இருக்கும். பட் அவங்கெல்லாம் கன்ஸ் எல்லாம் கூட இருக்குமா, நம்ம ஆக்சஸ் எல்லாம் பக்கத்தில் கூட போக முடியாதான், அந்த மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற செக்யூரிட்டிஸும் இருக்கும். இங்கே பொறுத்த வரைக்கும் எனக்கு பெருசாக ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இந்த இது. ஏன்னா இருட்டு ஆயிடுச்சுனாவே 6 மணிக்கு மேலே எந்த வீட்லேயுமே லைட்டே இருக்க மாட்டேங்குது. ரோட்டில் பார்த்திங்கன்னா ரோடும் அப்படியே இருளோன்னு ஆயிடுது. ரோடு கூட 7 மணிக்கு மேலே ரோடு பார்த்திங்கன்னா இருளோன்னு. ஏன்னா இது வீடுங்க பார்த்திங்கன்னா எங்கேயோ அங்கே ஒன்று தான் வீடு இருக்கும். நம்ம ஊரை மாதிரி மெயின் ரோட்லேயே வீடுங்க இருக்காது. இங்கே மெயின் ரோட்டில் இருந்தால் இதுக்கு வேல்யூ கம்மியாக, அவுட்டரில் இருந்தால் தான் ஜாஸ்தி. இண்டிவிஜுவல் அந்த நான் சொல்கிற பற்றி 10 ஏக்கர் வீடுங்க கூட அவுட்டரில் தான் இருக்கும். மெயின் ரோட்டில் இருக்கிற பார்த்திங்கன்னா கம்பெனிஸு அந்த மாதிரி லைட்ஸ் தான் தெரியும். அதனால் அந்த மாதிரி வீடுங்கள்லாம் இவங்களுக்கு மெயின் ரோடு ஆக்சஸே இருக்காது. பட் மெயின் ரோட்லலாம் நைட்டில் வந்தோம்னா சில டைம் இருளோன்னு இருக்கும், பார்க்கவே பயமாக இருக்கும். பட் இவங்களுக்கு பிடிச்சிருக்கு. நம்மளுக்கு அந்த அளவுக்கு இந்த ஏரியாவும் இந்த சுச்சுவேஷன் வந்து ஐ எம் நாட் ஓகே ஃபார் திட். ஏதோ வரோம், கொஞ்ச நாள் இருக்கும், 2 மாதம், அவ்வளோதான் நம்மளால் இங்கே இருக்க முடியும். பட் ஃப்ரெண்ட்ஸுன்னும் போது இங்கேன்னு கிடையாது, வெளில எங்கேயாவது போனால் கூட அவங்க பேரண்ட்ஸ் வந்தால் கூட பசங்க அழகாக கூப்பிட்டு போகிறாங்க, மிங்கிள் ஆகுறாங்க, ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏதாவது வேணுனாலும் நம்மளை கேட்பாங்க, அம்மா சமைச்சு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதேமாதிரி யாராவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, இல்லை அவங்க வீட்டில் ஃபங்க்ஷன்னா இவங்க தாராளமாக போய் ஹெல்ப் பண்ணுறாங்க. ரொம்ப ஹெல்ப்பிங். பேரண்ட்ஸ் இல்லை அப்படின்றது கிடையாது, பக்கத்தில் இருக்கிறவங்களே பேரண்ட்ஸ் மாதிரி அழகாக பார்த்துக்கிறாங்க. இந்த பிள்ளைங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ அன்பாக ஆதரவாக இருக்காங்க. அந்த கல்ச்சர் ரொம்பவே பிடிச்சிருக்கு எனக்கு. ஒரு ஒத்துமையாக இருக்காங்க. பட் என்னென்னா நம்ம ஊரை மாதிரி டக்குன்னு போக முடியாது, ஃபோன் பண்ணாமல் எங்கேயும் போக முடியாது. 2 பிளாக் தள்ளி இருக்காங்கனாலும் ஃபோன் பண்ணி அவங்க ஃப்ரீயான்னு கேட்டுட்டு தான் போகணும். வீடுங்க பாருங்கள், ஒன்று ஃபஸ்ட்டு பார்த்ததுல ரொம்ப பெருசாக இருந்தது. இது கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி ஹவுசஸ் அவங்கவுங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிட்டு இருக்காங்க. பட் எல்லாமே எவ்வளோ அழகாக சுற்றி செடி வச்சுட்டு எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். வெளியில் வாக்கிங் போனோம்னா மேக்ஸிமம் அவங்க பார்த்திங்கன்னா கட்டாயமாக நாய் இருக்கும். உங்கள் குழந்தைங்க மாதிரி நாய்க்கு பயங்கர இம்பார்ட்டன்ஸு. நாயோடு தான் வாக்கிங் வருவாங்க. வரும்போது நம்ம தெரியாத யாராக இருந்தாலும் சரி, ஹலோ ஹவ் ஆர் யூ டூயிங் குட் அப்படின்னு கேட்பாங்க. அடுத்தது ஹாவ் அ குட் டே அண்ட் அழகாக ப்ளசண்ட்டாக சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பட் ஓவரால் குட். இந்த லைஃப் ஸ்டைல் பிடிச்சவங்களுக்கு இது பிடிக்கும். உங்களுக்கு இந்த கம்யூனிட்டி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாமே இண்டிவிஜுவல், ரொம்ப அழகாக க்ரீனரியாக தூரமாக என்னால் முடிஞ்ச அளவு கேப்சர் பண்ண. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் ஃபார் சச் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்.